வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் சார்ந்த ஒரு வழக்கு இன்று நீதிமன்றத்தில் நடைபெற்றிருக்கிறது. அந்த வழக்கில் வைத்தியர் அர்ஜுனா பொய் சொல்லியிருக்கிறாரா, உண்மையை சொல்லியிருக்கிறாரா என்பதை மையப்படுத்தி அவருடைய சட்டத்தரணிகள் நடத்தி இருக்கக்கூடிய வாத விவாதங்களை குறித்த செய்திகள் இப்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன. வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மீது அந்த வழக்கு மன்னார் போதனா வைத்தியசாலைக்கு அனுமதியின்றி வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வைத்தியர் அர்ஜுனா நுழைந்ததை மையப்படுத்தி அங்கு பணிப்பாளராக இருக்கக்கூடிய சத்தியமூர்த்தி அவர்கள் தொடுத்திருந்த வழக்கை மையப்படுத்திய ஒரு விசாரணை தான் இந்த விசாரணை. இந்த விசாரணையில் பல விடயங்களை குறித்த செய்திகள் அலசப்பட்டிருக்கின்றன. நீதிமன்றத்தில் இது குறித்து பல கருத்துகள் எடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி எடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கருத்துகளில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் சார்பில் அவருடைய சட்டத்தரணிகள் வைத்தியர் அர்ஜுனா குறிப்பிட்ட பல விடயங்கள் உண்மைகளாகவே இருக்கின்றன. எனவே அவர் சத்தியமூர்த்தி அவர்கள் மீது எடுத்து வைத்திருக்கக்கூடிய அத்தனை குற்றச்சாட்டுக்கும் எங்களிடம் ஆதாரம் இருக்கின்றது. அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த குற்றச்சாட்டுகளை எடுத்து வைத்திருக்கிறோம் என்கின்ற கருத்துக்களை அவர்கள் பதிவிட்டிருக்கின்றார்கள். தனக்கு இவ்வளவு கோடி நஷ்ட ஈடு வேண்டும் என்கின்ற அடிப்படையில் சத்தியமூர்த்தி அவர்கள் தொகுத்த அந்த வழக்கிற்கு இன்று விவாதங்கள் நடைபெற்றதின் அடிப்படையில் வைத்தியருடைய அந்த அணியினர் எடுத்து வைத்த கருத்துகள் வைத்தியர் உண்மைகளைத்தான் பேசுகிறார் என்கின்ற விடயத்தை அவர்கள் எடுத்து வைத்திருக்கின்றார்கள். இந்த வழக்கு எந்த கோணத்தில் போகிறது என்பது ஒருபுறம் பார்க்கப்படுகின்ற வேளையில் கடற்தொழிலாளர்களுக்கு ஆதரவாக வைத்தியர் இறங்கியிருந்த களம் ஒரு பக்கம் பரபரப்பாக பேசப்பட்டது. இன்னொரு புறம் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒரு தவறான களத்தை எடுத்துக்கொண்டு கடற்தொழிலாளர்கள் விடயத்தில் ஒரு தவறான நபர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை அவர் உருவாக்கி கொண்டு செயல்படுகிறார். அவர்கள் குறிப்பிடுகின்ற கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு வைத்தியர் அதை நாடாளுமன்றத்தில் எடுத்து வைப்பாரே என்றால் வைத்தியருக்கு எதிராக நாங்கள் களத்தில் இறங்குவோம் என்று ஒரு குறிப்பிட்ட கடற்தொழிலாளர்கள் எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் இன்னொரு புறம் வைத்தியர் தன்னுடைய பயணத்தை மிக தெளிவாக எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார் என்கின்ற கருத்துகள் பலராலும் எடுத்து வைக்கப்படுகின்றது. நேற்று நான் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்ததை குறித்து நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அந்த காணொலியில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்தி ஒரு பிரதான கருத்துக்களை நான் பதிவிட்டிருந்தேன். எதற்காக? வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு ஆதரவான ஒரு களத்தை எடுத்து நாம் பேச வேண்டிய ஒரு நிலைப்பாடு ஏற்பட்டிருக்கிறது என்பதை மையப்படுத்திய கருத்து அது. அந்த கருத்திற்கு பல நண்பர்கள் நமக்கு கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார். அதாவது நீங்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய பாதை சரியான பாதை, எனவே இதில் தொடர்ந்து செல்லுங்கள் என்கின்றதை அடிப்படையாக அவர்கள் சில கருத்துக்களை பதிவிட்டிருந்தார்கள். அப்படி ஒரு நண்பர் வெளியிட்டிருந்த கருத்து என்னவென்றால், வைத்தியர் அர்ஜுனாவுடைய முதல் கட்ட நிலைப்பாடுகள், அதாவது அவர் யாழ் மருத்துவமனையில் நடந்த குளறுபடிகளை வெளியே கொண்டு வந்து அதன் பின் அவர் அரசியல் சார்ந்த நகர்வுகளை எடுப்பதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு பயணித்த அந்த முதல் கட்ட பணிகளில் அவரிடம் பல மாற்றங்கள் இருந்தது. அவர் ஒரு தெளிவான கோட்பாடோடு பயணிக்கிறாரா என்கின்ற எண்ணங்கள் நமக்கே புரியாத ஒன்றாக இருந்தது. ஆனால் தற்பொழுது அவர் அந்த சூழல்களை புரிந்து கொண்டு மிக தெளிவாக ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு பயணித்து கொண்டு இருக்கின்றார். எனவே இப்பொழுது வைத்தியர் சென்று கொண்டிருக்கக்கூடிய பாதை என்பது ஒரு சரியான பாதையாக இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். எனவே நீங்கள் தைரியமாக பேசுங்கள் என்ற கருத்தை அவர்கள் பதிவிட்டிருந்தார்கள். இன்னும் ஒரு சிலர் அந்த வைத்தியருடைய செயல்பாடுகளை மையப்படுத்திய செய்திகளை எடுத்து வைத்து கொண்டு இருந்தார்கள். அதில் ஒரு பிரதானமான ஒரு நீளமான ஒரு கருத்து பதிவு இருந்தது. அந்த கருத்து பதிவில் பெருவாரியாக அவர்கள் குறிப்பிட்டிருந்த விடயம் ஒன்றைத்தான் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இன்று அரசியல் கட்சிகள் செயல்படுத்தக்கூடிய விடயங்களை விட மிக அதிதீவிரமாக தன்னுடைய செயல்பாடுகளை கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்கின்றார். நீங்கள் பார்த்து கொண்டிருங்கள், இத்தனை காலகட்டமாக அரசியல் தலைவர்கள் இந்த மண்ணை மையப்படுத்திய கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றார்கள். ஒன்று, 2002ஆம் ஆண்டு சமாதான பேச்சுவார்த்தை நடைபெறுகின்றது. இயக்கத்திற்கும்
இந்திய இலங்கை அரசுக்கும் இடையே சமாதான பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. அந்த சமாதான பேச்சுவார்த்தை நடைபெற்ற பொழுது அங்கு அந்த சமாதான பேச்சுவார்த்தை வெற்றியை எட்டாது என்பது தெரிந்தே அந்த சமாதான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக செய்திகள் வருகின்றன. இந்த சமாதான பேச்சுவார்த்தை முறிவுக்கு பின் ஒட்டுமொத்தமாக இயக்கத்தை ஒரு பயங்கரவாத இயக்கம் என்கின்ற கண்ணோட்டத்தில் கொண்டு வந்து நிறுத்தி சர்வதேசத்தின் உதவியுடன் அதை அழிப்பதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இலங்கை ஆட்சியாளர்கள் பயணித்தார்கள். அப்படி பயணித்தவர்கள் 2009ஆம் ஆண்டு ஒட்டுமொத்தமாக 1.5 லட்சம் தமிழர்களை அழித்தது மட்டுமல்ல, அந்த இயக்கம் சார்ந்த பல விடயங்களுக்கு அவர்கள் ஒரு தடையை அறிவித்து அந்த ஆயுதங்களை மௌனிக்கக்கூடிய ஒரு விடயத்திற்கு கொண்டு வந்து நிறுத்திவிட்டார்கள். அதன் பின்பும் தமிழர்களுக்கான தீர்வு தீர்க்கப்பட்டதா என்றால் இல்லை என்கின்ற ஒரு பதிவு எல்லோராலும் வைக்கப்படுகின்றது. 2020ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் ஐயா சம்பந்தன் அவர்கள் இதே கருத்தை பதிவிடுகின்றார். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இயக்கத்தினால்தான் தமிழர்களுக்கு நாங்கள் உதவி செய்யவில்லை என்றீர்கள். இன்று ஒரு 15 ஆண்டுகள் கடந்து விட்டது. அந்த இயக்கத்தின் செயல்பாடுகள் இல்லாத ஒரு சூழல். ஆனாலும் இதுவரை தமிழர்களுக்கான நிரந்தர தீர்வு எட்டவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் ஐயா சம்பந்தன் அவர்கள் கருத்துக்களை வைத்தார். அந்த கருத்துகள் இன்றும் உயிரோடு இருக்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. இன்றும் தமிழர் பகுதியில் தமிழர்களுக்கான தீர்வு கிடைக்குமா என்கின்ற விடையும் கேள்விகளாகவே இருக்கின்றன. பலர் ஆட்சி மாற்றங்களில் தங்களை அடையாளப்படுத்தி கொண்டால் கூட தமிழர்களுக்கான தீர்வை நாங்கள் வழங்குவோம் என்கின்ற விடயத்தில் அவர்கள் எந்த உத்தரவாதமும் தரவில்லை. அப்படிப்பட்ட சூழலில் தமிழ் அமைப்புகள் அல்ல தமிழ் கட்சிகளை சார்ந்தவர்கள் தமிழர்களுக்காக களத்தில் நின்று தமிழர்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொடுப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை தமிழர்கள் மத்தியில் இதுகாரும் இருந்த காரணத்தினால் தொடர்ச்சியாக தமிழ் அமைப்புகள் வெற்றி பெறக்கூடிய களங்களை உருவாக்கி கொடுத்தார்கள். இந்த நேரத்தில் மாற்றம் வேண்டும் என்கின்ற அடிப்படையில் வைத்தியர் அர்ஜுனாவிற்கான ஒரு களத்தை கொடுத்தார்கள். அந்த வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இப்பொழுது பரபரப்பாக பேசப்படுகின்றார். தமிழ் விடயங்களை குறித்து பேசுகின்றார். இதுவரை அரசியல் கட்சிகள் பேசாத பல விடயங்களை துணிந்து பேசுகின்றார். எவருக்கும் அவர் அச்சப்பட்டு தன்னுடைய கருத்துக்களை பதிவிடவில்லை. நான் தமிழன், என்னை நீங்கள் அழித்தால் கூட பரவாயில்லை, உங்களுடைய தோட்டாக்கள் என் நெஞ்சியை குறிவைத்து அவை என் நெஞ்சை சிதறடித்தால் கூட பரவாயில்லை, தமிழ் சார்ந்த விடயங்களை குறித்து நான் பேசுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறேன், அல்லது நான் அதை குறித்து தான் பேசுவேன் என்கின்ற அடிப்படையில் வைத்தியர் பயணித்து கொண்டிருக்கின்றார். வைத்தியருடைய இந்த செயல்பாடுகள் தான் மக்கள் மன்றத்திலே அவரை ஒரு உயர்வான தளத்தை நோக்கி கொண்டு சென்று கொண்டு இருக்கிறது. இன்று வைத்தியருக்கு எதிராக வழக்குகள் இருக்கின்றன. வைத்தியரை எதிர்க்கக்கூடிய களங்களோடு பத்திரிகைகள் இருக்கின்றன. வைத்தியருக்கு எதிர்ப்பை உருவாக்கக்கூடிய கூட அமைப்புகள் இருக்கின்றன. ஆனால் மக்கள் மன்றத்தில் வைத்தியர் என்கின்ற பெயர் பசுமரத்து ஆணி போல பதியக்கூடிய ஒரு பெயராக மாறிக்கொண்டு இருக்கிறது என்பதுதான் இன்று இலங்கை அரசியல் களம் எழுதியிருக்கக்கூடிய ஒரு சாசனமாக இருக்கிறது. நன்றியுடன் இன்பா.